இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாக டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது இந்தியாவின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சவேரியார் பல மைல் தூரம் பயணித்து இந்தியாவிற்கு வந்து இயேசுவை அறிவித்த ஒரு மறைசாட்சி. ஆம் பிரியமானவர்களே, இந்த விழாவை கொண்டாடுகிற நாம் அவர் வாழ்க்கையின் மூலமாக, அவர் செய்த தியாகத்தின் மூலமாக, அவர் அறிவித்த இந்த நற்செய்தியின் மூலமாக அவரை போன்று வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அனைவருமே கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்க திரு அவையில இருக்கிறோம் என்றால் இதற்கு அடித்தளமாக அமைந்தவர் இந்த புனிதர் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, கேரளா, தமிழ்நாடு போன்ற பகுதிகளிலே முக்கியமாக இவர் தங்கி நற்செய்தியை அறிவித்தார். இந்த மொழியை அவர் கற்றார், கலாச்சாரத்தை புரிந்து கொண்டார். எனவே வேற்று நாட்டிலிருந்து இங்கு வந்து மதங்கள் வேறு, மொழிகள் வேறு, இனங்கள் வேறு, எல்லா வேற்றுமைகளையும் உள்வாங்கி அவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த விழுமியத்தை முழுமையாகவே கொடுத்தவர். எதற்காக இவர் இப்படி செய்தார் என்றால், அவருடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய வாழ்க்கையில் அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த லொயாலா இன்னியாசியார். அவர் கல்லூரிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவரை பார்த்து சொல்லுவார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவுக்கு தீங்கி நினைத்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன? இந்த வார்த்தையை அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். தொடக்கத்தில் அவருக்கு ஒன்றும் புரியல. உலகமே அவன் சொந்தமா ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் ஆன்மாவை இழந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அதனால் என்ன பயன்? இன்னைக்கு அவன் மறிக்க போறானா, என்ன பயன்? அப்ப அந்த ஆன்மாவுக்கு ஈடாக அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தியானித்து வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும், அந்த கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையுமே துறந்து விட்டு இந்தியாவிற்கு வந்தவர் தான் இந்த புனிதர். ஆம் பிரியமானவர்களே, இன்று இந்தியாவிற்கே ஒரு பெரிய பாதுகாவலர் அப்படின்னு சொன்னா யாருன்னா சவேரியாரை சொல்லுவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த புனிதரை போன்று நற்செய்தி அறிவிக்க என்னால் எந்த நேரமும் தயாராக இருக்க முடியுமா? எந்த மக்கள்கிட்டையும் போய் நான் நற்செய்தி பற்றி பேச முடியுமா? இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கன்னா நம்ம ஃபோக்கஸ்டு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கன்வீனியன்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குதோ, எனக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு நிறைய இருக்குதோ அங்கே மட்டும் போயிட்டு நான் நற்செய்தி அறிவித்துட்டு வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருந்திருக்கும். அதுக்கு கூட பெரிய கஷ்டங்கள், ஐயோ இப்படி பண்ணணுமா, அப்படி செய்யணுமா, இது எப்படி கஷ்டமா இருக்குமே, இது ரொம்ப என் வாழ்க்கையில செய்ய முடியாத ஒரு காரியமா மாறிடுமே அப்படின்லாம் நம்ம காக்கு போக்கு சொல்ல மக்களாகத்தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப பாருங்க, சவேரியார் எதெல்லாம் இழந்து வந்தார் பாருங்க, எப்படி இருந்திருப்பார். நம்ம இங்கிருந்து ஒரு கேரளாவுக்கு போனா கூட ஐயோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு 2 நாள்ல துண்டை காணா துணியை காணா ஓடி வந்துடுறோம் இல்லையா? ஏன்னா என்னால் அங்கே இருக்க முடியல, அவங்க வேற மாதிரி பேசுறாங்க, அவங்க வேற சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்னும். ஆனா சவேரியார் வந்து எல்லா மாற்றங்களையும் பார்த்து கற்றுக்கொண்டு நற்செய்தி அறிவித்து இன்னைக்கு எல்லாமே இந்தியா முழுவதும் அவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அடிப்படை காரணம் இவராகத்தான் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, சிறப்பாக இந்த புனிதருடைய நல்ல பண்புகளை நமதாக மாற்றிக்கொண்டு முக்கியமாக நற்செய்தி அறிவிக்கின்ற வீரனாக, வீராங்கனியாக என்னால் வாழ முடியுமா? யோசிப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியில இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி 16ஆம் பிரிவு இறைவார்த்தைகள் 15 20 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து 11 சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்குங்கள். யாரெல்லாம் நம்பிக்கையோடு அந்த நற்செய்தி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பல புதுமைகள் செய்ய முடியும். அவர்களால் பேய்களை ஓட்ட முடியும், நோய்களை குணமாக்க முடியும்,
மற்றும் அவர்களால் பெரிய சாதனைகளை செய்ய முடியும், ஓடும் நஞ்சுள்ள பாம்பை கூட கையால் பிடிக்க முடியும் என்று சொல்லி அந்த நற்செய்தி அறிவிப்பவர்கள் அதை கேட்டு நம்புகிறவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்கிறது, பெரிய அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி இயேசு இந்த நற்செய்தியிலே வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த விழா நாயகனுடைய வாழ்க்கை வரலாறும் சரி, இன்று நம்முடைய தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இந்த நற்செய்தியும் சரி, கொடுக்கிற முக்கியமான கருத்து என்ன என்று பார்க்கிற பொழுது, அனைத்து கிறிஸ்தவர்களுமே நற்செய்தி அறிவிக்க முன் வர வேண்டும் என்ற ஒரு உண்மையான செய்தி சொல்லுகிறது. அப்ப நற்செய்தி அறிவிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை, பொறுப்பு என்று சொல்லப்படுகிறது. நான் திருமுழுக்கு பெற்றதிலிருந்து நான் இயேசுனுடைய சீடராகத்தான் இருக்கிறேன். அப்படி என்றால் சீடர்கள் யாருடைய பணியை செய்ய வேண்டும்? இயேசுனுடைய பணி செய்ய வேண்டும். எதற்காக செய்ய வேண்டும்? இந்த மானிடத்தை மீட்பதற்காக செய்ய வேண்டும். எனவே எல்லா சூழ்நிலையிலுமே நற்செய்தி அறிவிப்பதுதான் நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சிறிய உதாரணம் கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரி ஸ்டெல்லா அப்படிங்கிற ஒரு சகோதரி ஒரு கிராமத்துல தான் இருக்கிறாங்க. யாச்சும் அதிகமா பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா அவங்க செய்யற செயல் எல்லாமே ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். யாருக்குமே தெரியாது. போவாங்க, அமைதியா போவாங்க, போயிட்டு ரோட்ல இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. ரோட்ல வீதியில படுத்த படுக்கையில ஒரு உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாத்திரை வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க, கட்டுவாங்க. யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. இந்த அம்மா தினமும் கோயிலுக்கு கூட போவாங்க. ஆனா சுத்தமா படிக்க தெரியாது, நற்செய்தி பத்தி ஒன்றும் தெரியாது, விவிலியத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. இவங்க ஒரு பெரிய ஆன்மீகத்துல அவ்வளோ வேரூன்றி வாழ்ற மாதிரி காண்பிச்சிருந்தாங்க. அப்ப ஒரு சிலர்லாம் அந்த அம்மா விட்டு போய் கேட்குறாங்க, அம்மா இந்த உனக்கு தான் எந்த வார்த்தையுமே படிக்க தெரியலையே, விவிலியத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல, வாசிக்க தெரியல, நீ என்னம்மா அப்படி கடவுளுடைய பணி செய்யற, கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிறியா, என்னதான் பண்ற அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொன்னாங்க, இது நான் எதுவுமே செய்யலை, நீங்களே பாருங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் எல்லாருக்கும் முன்னாடி ஏழைகளை சந்திக்கிறாங்க, சாப்பாடு போய் கொடுக்குறாங்க. ரோட்ல யாராவது அடிபட்டுட்டா கூட அவங்களுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்க மருந்து வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நல்ல செயல் செய்யறாங்க. அப்ப இவங்க நற்செய்தியை போதிக்கல, கடவுள் வார்த்தை ஒன்றும் எடுத்து சொல்லல, அமைதியா இருக்கிறாங்க. அமைதியின் மூலமாக இந்த நற்செய்தியின்படி வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, நற்செய்தி இந்த விவிலியத்தை கையில வச்சுக்கிட்டு ரோட்ல நின்று நம்ம கத்தி பேசுறோம் இல்லையா, அது ஒரு நற்செய்தி அறிவிப்பு. ஆனால் அதன்படி வாழ்ந்து பிறருக்கு சான்றாக இருப்பது அதை விட மிகவும் உயர்ந்த நற்செய்தி அறிவிப்பு என்று சிறப்பாக இந்த ஸ்டெல்லா பெண்மணியுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த விழாவும் சரி, இந்த நற்செய்தியும் சரி, உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, என்ன செய்தி சொல்லுகிறது? நான் நற்செய்தி அறிவிக்கும் நற்செய்தி வீரனாக இருக்க வேண்டும், நற்செய்தி என்னுடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அதுதான் மிக உயர்ந்தது. எனவே அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி உள்ளது பாருங்க. இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களால் எல்லாமே செய்ய முடியும். பேய்களை ஓட்ட முடியும், வியாதிகளை குணமாக்க முடியும், நஞ்சுள்ள பாம்புகளை கையால் பிடிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து நம்மோடு இணைந்து பயணிக்கிறார் என்று புரிந்து கொள்ளுவோம். நாம எல்லோருமே கிறிஸ்துவோடு தான் இருக்கிறோம். கிறிஸ்து நம்மோடு இணைந்து தான் பயணிக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறப்போ இந்த நற்செய்தி எப்படி அறிவிக்க வேண்டும், யாருக்கு அறிவிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் அறிவிக்க வேண்டும் என்பது இயேசு நமக்கு வெளிப்படுத்துவார். இதை உணர்ந்தவர்களாக நம்ம அனைவருமே நற்செய்தி அறிவிக்கும் நற்செய்தி வீரர்களாகவே, வீராங்கனையாகவே வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இன்று புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த சவேரியாருடைய நல்ல பண்புகளை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அவர் செய்த தியாகங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டும். மறைபரப்பு நற்செய்தி அறிவிப்பு எங்களுடைய கடமை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்பதை உணர்ந்து எல்லா சூழ்நிலையின் நற்செய்தி அறிவிக்கவும் நற்செய்தியின்படி வாழவும் எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. இதோ சிறப்பாக இந்த நேரத்திலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆற்றலை கொடுப்பீராக. பல்வேறு மன பிரச்சனைகள், பல்வேறு உடல் பிரச்சனைகள், பல்வேறு உறவு பிரச்சனைகள், பல்வேறு இடங்களில் வேலை செய்கிற இடங்களிலே பிரச்சனைகள் என்று சொல்லி மன நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு மன நிம்மதி ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. மருத்துவமனையிலும் வீடுகளிலும்
வேலை செய்து கொண்டு கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சிறப்பாக அவருடைய வியாதியிலிருந்து, உடல் வியாதியிலிருந்து, மன வியாதியிலும் குணப்படுத்துவீராக. அன்பு தெய்வமே, மாத்திரே எனக்கு உணவாகவே இருக்கிறதே, எனக்கு நிம்மதி கிடைக்காதா, ஒரு விடுதலை கிடைக்காதா, உடல் ஆரோக்கியம் கிடைக்காதா என்று இயங்குகிற எல்லா பிள்ளைகளுக்கும் உடல் சுகத்தை கொடுப்பீராக. அன்பு தெய்வமே, சிறப்பாக இந்த நாளிலே கூட ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், தாய் தந்தை ஆசீர்வதியும். அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்பதற்கிணங்க ஒற்றுமையோடு சமாதானத்தில் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. இவர்கள் நினைக்கிற எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்கள் வெற்றியை காண்பார்கள். எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாகவே பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.